ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் 9/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே சைவ சமயத்தவர்களெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானங்கள் செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபம் காட்டி வீடு பூராவும் அந்த சாம்பிராணி தூபத்தை எல்லாம் காட்டி வளவிலே உள்ள மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு வைத்து பிரார்த்தனை செய்து தேவார திருமுறைகளை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது, எவை எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். இது நாம் தினந்தோறுமே செய்ய வேண்டும். நமக்கு தினந்தோறும் வேலைப்பட முடியாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமைகள், பௌர்ணமி நாட்கள், செவ்வாய்க்கிழமைகள் இவ்வாறான சிறப்பான நாட்களிலாவது இவற்றை நாம் செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமா. எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு நாம் வாழ்வதற்கு இந்த இறையருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும். ஒரு மனிதன் சிறந்தவனாக செல்வந்தனாக வாழுகின்றான் என்றால் அதற்கு அவனுக்கு எந்த விதமான நோய்கள் இல்லாமல் யாரெல்லாம் வாழுகின்றாரோ அதுதான் குறைவில்லாத செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமக்கு காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்லை, அல்லது எவ்வளவு காசு பணம் இருந்தும் சில நோய்களை பணத்தினாலே கூட சரி செய்ய முடியாது. எனவே நோயில்லாத வாழ்வு நாம் வாழ வேண்டுமா இருந்தால் இறை பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இறைவனை சரணடைகின்ற பொழுது அந்த இறைவனுடைய கருணையினாலே நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே நாம் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆலய வழிபாடுகள் செய்து கூட்டு பஜனைகள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதும், நாம் ஆலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்து வருகின்ற பொழுது வெறுங்கையோடு வரக்கூடாது. ஆலயத்துக்கு போகின்ற பொழுதும் வெறுங்கை வீசிக்கொண்டு போகக்கூடாது. இறைவனுக்கு அர்ச்சனைக்கு புஷ்பங்கள், பூக்கள் அல்லது துளசி, பில்வம், அருகு, பொன்னச்சி போன்ற பத்திரங்கள் எவை நமக்கு கிடைக்கின்றதோ அது ஏதாவது ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும். அல்லது அர்ச்சனைக்கு ஒரு தேங்காய் வெற்றிலை பழத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதே போல் வருகின்ற பொழுதும் இறைவனுடைய பிரசாதங்கள், விபூதி, சந்தனம், குங்குமம் போன்ற பிரசாதங்கள் வருகின்ற பொழுதிலும் கோவிலுக்கு வெளியிலே இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறிய, ஒரு பெரிய அளவே இல்லாவிட்டாலும்
ஒரு ரூபாயாவது நாம் தானமாக கொடுக்கணும், தர்மம் செய்ய வேண்டும். இறை வழிபாடு செய்துவிட்டு நாம் வருகின்ற பொழுது அந்த ஆண்டவனை வேண்டி அங்கே உட்கார்ந்திருப்பார்கள் பிச்சை எடுக்கின்றவர்கள், இல்லாதவர்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அந்த ஒரு ரூபாய் அதை வைத்து அவர்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு திருப்தி, இவ்வாறு ஆலயத்துக்கு செல்கின்றவர்கள் 10 பேர் 100 பேர் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வழி உணவுக்கு அது பயன்படக்கூடியது. எனவே தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். இந்த ஆலய வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.